கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 to 11வது வசனங்கள். இதுல ஆவிக்குரிய வரங்களை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம். எதற்காக இந்த ஆவிக்குரிய வரம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தா, நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய வரங்கள் தேவை. அதுக்கப்புறம் எதற்காகனா, மேன்மையான வழியை நம்ம கண்டுகொள்ளலாம். இதன் மூலமா அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். அதற்காகவும் ஆவிக்குரிய வரங்கள் தேவை. சரி, இந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய அழைப்பு என்ன, தெரிந்து கொள்ளுதல் என்ன, அதெல்லாம் உறுதிப்படுத்தணும். 2 பேதுரு 1:10 அதிகாரத்துல இருக்கு. நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்ளணும். அதுக்கப்புறம் நம்ம அழைப்பு என்ன, நம்மளுடைய ஊழிய அழைப்பு என்ன, அந்த ஊழியம் என்ன, எந்த விதமான ஊழியம் அப்படின்னு அழைப்பை தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்ளுதல், சரி அதை பயன்படுத்தி நம்ம என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ளணும். இது ரெண்டையும் உறுதிப்படுத்திட்டு அதற்கேற்ற வரங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். பொதுவாக 9 வரங்கள் இருக்குன்னா, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாசைகளை பேசுதல், பாசைகளை வியாக்கானம் பண்ணுதல். இதுல உள்ள 9 வரங்கள்ல நமக்கு என்ன வரம் தேவை, நம்முடைய அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் எது தேவை அப்படின்னு அறிந்து நீங்க அதற்கேற்ப ஜெபிக்கலாம். சரி, எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, நீங்க உபவாசம் இருந்து அந்த குறிப்பிட்ட வரங்களுக்காக ஜெபிக்கலாம், காத்திருந்து ஜெபிக்கலாம். அப்பொழுது நீங்க அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரி, பெற்ற வரத்தை எப்படி காத்து கொள்ளலாம் அப்படின்னா, தேவனுக்கு நீங்க கீழ்ப்படுகிறோம், பரிசுத்தமா வாழும்போது காத்து கொள்ளலாம். எப்பொழுதும் தேவனுக்கும் உள்ள உங்களுக்குள்ள உறவுல நீங்க எப்பொழுதும் நிலைத்திருக்கணும். அப்பொழுது நீங்க பெற்ற வரத்தை காத்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.